இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி காலமாகியிருக்கிறார் என்ற சோக செய்தி கிடைத்திருக்கிறது. பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக தேசிய விருது வென்றவர் பவதாரணி. அவருக்கு 47 வயதாக கூடிய நிலையில் கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி காலமாகியிருக்கிறார் என்ற ஒரு சோக செய்தி கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செந்தில். செந்தில், எப்போ இறந்தாங்க? கல்லீரல் புற்றுநோய் பாதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு வந்தாங்க? விவரங்களை தெரிவிக்கலாம். ஸ்ரீராம், பிரபல இசையமைப்பாளரான இளையராஜாவுடைய மகளான பவதாரணி திரைப்படங்களில் பின்னணி பாடகியாகவும் 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைத்தும் உள்ளார். இவர் சமீப காலமாக பின்னணி பாடல் மட்டும் பாடி வந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கு கல்லீரல் புற்றுநோய் ஏற்பட்டு அவர் அதற்காக சிகிச்சை எடுத்து வந்துள்ளார். குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் சென்னையில் இருந்து ஸ்ரீலங்கா அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் சிகிச்சைக்காக. அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 5:20 மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கிறார். ஸ்ரீராம், இவர் தன்னுடைய தந்தை இசையமைப்பில் மட்டும் இல்லாமல் AR ரகுமான், யுவன் சங்கர் ராஜா, பரத்வாஜ் உள்ளிட்ட பல முன்னணி இசையமைப்பாளர்களுடைய இசையிலும் பின்னணி பாடியுள்ளார். அவர் நீங்கள் குறிப்பிட்டது போல தேசிய விருதும் வென்றிருக்கிறார் பாரதி திரைப்படத்திற்காக. பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இவர் தற்போது கல்லீரல் புற்றுநோய் காரணமாக தன்னுடைய 47வது வயதில் காலமாகி இருக்கிறார். ஸ்ரீராம், கண்டிப்பா திரைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு குறிப்பிடலாம். விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில்ராஜா.